ரெட் வாட்டர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து ஷார்க்க வச்சுட்டு ஒரு ஹாரர் படம் மாரி எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்து பழக்கப்பட்ட கதை தான். இப்ப இந்த படத்தோட கதைய பார்த்துரலாம். நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்துட்டு ஒரு ஏரியில வந்துட்டு ஒரு எண்ணெய் குழாய் பைப் இருக்கு. அத சரி பண்றதுக்காக அவங்க டீமோட போறாங்க. அங்க பார்த்தா ஆல்ரெடி ஒரு கொள்ளைக்காரய்ங்க ஒரு 3 பேர் இருக்காய்ங்க, புதையல தேடிக்கிட்டு. இவங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிற கிளாஸு, திருப்பி அங்க வந்து அந்த ஷார்க்க இந்த 2 டீமும் சேர்ந்து எப்படி சமாளிச்சாங்க அப்படின்றத சொல்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல அந்த ஷார்க்க காமிச்ச விதம் ஒரு பாசிட்டிவாவே இருந்தாலும், அந்த ஷார்க்க காமிச்ச விதம் தான் இதோட இன்னொரு மைனஸும் கூட. படம் வந்து ஒரு 2003ல எடுத்தனால, அப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏத்த மாரியா சிஜி, விஎஃப்எக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இவங்க படத்துக்குள்ள இந்த ஷார்க் அப்பப்போ ஒரு 2 சீன் காமிச்சாலுமே, இவங்க ஃபுல்லா அந்த ஷார்க் கிட்ட வர்றதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட நேரமே ஒரு 3/4 மணி நேரத்த தாண்டி போயிருதா, அது கொஞ்சம் ஒரு மைனஸா இருந்துச்சு. இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்க. இந்த படத்துல தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா அருமையா பண்ணியிருந்தாங்க. படத்துல அடக்கம்னு எடுத்தீங்கன்னா, ஒரு 4, 5 ரிஃப்ளெக்ட் சீன்ஸ் இருக்கு. ஆனா வேற எந்த சீனும் இல்ல. இந்த படம் உங்களுக்கு இப்ப YouTubeல தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துக்கு வந்து IMDbல 4.3 ரேட்டிங்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. அதாவது 10க்கு 4.3 ரேட்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. இப்ப இந்த படத்த ஓவராலா பார்க்கலாமான்னு கேட்டா, இது நமக்கு ஒரு அவரேஜான படம் தான். இப்ப YouTubeல தமிழ் டப்பிங்ல இருக்கு. ஒரு தடவ ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.